வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? இது வரைக்கும் கேஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்ஸ் அண்ட் அது தவிர்த்து வர மற்ற ப்ராப்ளம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சென்னை புரஷவாக்கம் நோபல் ஹாஸ்பிட்டல்ஸோட டிரெக்டர் அண்ட் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் பாலாஜி ரவில்லா அவர்கள் இருக்காங்க. வாங்க அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐஸ்வர்யா. ஸோ டாக்டர், கடந்த 4 நாட்கள் வந்து பேஷண்ட்ஸோட நிறைய கேஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். மோஸ்ட்லி கேஸ்ட்ரோனாலே வந்து த மேஜர் பார்ட் வந்து நம்ம ஸ்டமக் தான். ஸோ அந்த ஸ்டமக்கில் வரக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன? கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதோட ஒரு சிம்டம் வந்து பெயினாக தான் இருக்கும் டாக்டர். பட் என்ன மாதிரியான வேறு பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வயிறு, அந்த ஸ்டமக்ன்றது வார்த்தை வந்து வயிறை குறிக்குது. ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் இது பேர் அப்டமன். ஓகே. அப்டமன் அப்படின்னா அதில் செஸ்ட்டுக்கும் காலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறுப்பு, அந்த பகுதி, அதில் நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா? அதான் மெயினாக கேஸ்ட்ரோ உறுப்புகள். உங்களுடைய உணவுக்குழாய் இல்லை, உணவுக்குழாயிலேருந்து வயிறாக மாறும்போது தான் அது அப்டமனில் இருக்குது. ஓகே. சிறுகுடல் இருக்குது, பெருக்குடல் இருக்குது, அப்பெண்டிக்ஸ் இருக்குது, அது வெளியே வர ஏனஸ் இருக்குது. அதை சார்ந்த உறுப்புகள் லிவர், கணையம், பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன், மண்ணீரல் அண்ட் கிட்னிஸும் அங்கே தான் இருக்குது, கால் பிளாடரும் இருக்குது. இதை தவிர நம்ம கைனக்கலாஜிக்கல் லேடிஸில் கைனக் உறுப்புகளும் இருக்குது. என்ன இருக்குது? கர்ப்பப்பை இருக்குது, சர்விக்ஸ், டியூப்ஸ் இருக்குது, ஓவரிஸ் இருக்குது, 2 சைடும் கருமுட்டைப்பை. கண்டிப்பாக. யூராலஜிக்கல், அதாவது யூராலஜி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற உறுப்பு ஆண் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் இருக்குது. அதுதான் அந்த கிட்னிஸ்லேருந்து வர பாதை, யூரிட்டர், யூரின் பை, சிறுநீர் பை ப்ளஸ் வெளியே வர பாதை. ஸோ இப்படி தான், இவ்வளோ தான் இருக்குது. ஒரு வலின்னு வந்தால் இங்கேருந்து தான் வரணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 4 நாளாக பார்த்தது வந்து ஒபிசிட்டி பற்றி பார்த்தோம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், எரிச்சல் அண்ட் மலச்சிக்கல் பற்றி பார்த்தோம், ஹெர்னியா பற்றி பார்த்தோம், வி சா லாட் ஆஃப் திங்ஸ். இன்றைக்கி வந்து வயிற்று வலி, இதெல்லாம் இல்லாத ஜென்ரலாக சடனாக ஒரு வயிற்று வலின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? ஓகே. ஸோ இதுக்கு என்னென்ன உறுப்பு? இந்த உறுப்புக்கு தான் மெயினாக வந்து சடனாக ஒரு சிவியர் பெயின் வந்துடுச்சுன்னா, ஒரு ஆணா பெண்ணாக இருந்தாலும் காமனாக என்ன இருக்குது நமக்கு? அப்பெண்டிக்ஸ். அது யூஸ்வலாக தொப்புளை சுற்றி ஆரம்பிக்கும், ஆனால் கடைசியில் போய் அந்த வலது பக்கம் கீழ்ப்பகுதியில் தான் முடியும். அங்கே தான் அப்பெண்டிக்ஸ் இருக்குது. ஓகே. காரணமே இல்லாமல் சிவியர் பெயின் வரும், வாந்தி பேதி இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம், ஜுரம் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஆனால் வலி மட்டும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அப்பெண்டிக்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது காமனாக அப்படி சிவியராக வலி கொடுத்து ஒரு மனிதனை டக்குன்னு ஏதோ பெரிய பிளான்லேருந்து அப்படியே தூக்கினது வெளியே உட்கார வைக்கிறது வந்து கல், ஸ்டோன்ஸ். முக்கியமாக கிட்னிலேருந்து வெளிப்படுற ஸ்டோன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும் ஐஸ்வர்யா, நேயர்கள். கிட்னிக்குள்ளே இருக்கிற ஸ்டோன்ஸ்னால் இந்த பிரச்சனை பெருசாக வராது. ஓகே. அது அங்கே இருக்காமல் அதிக பிரச்சனையாக இறங்கி வர ட்ரை பண்ணும்போது தான் வலி அதிகமாகுது. ஓகே. இந்த அந்தரத்தில் வாயில் இருந்தாலும் பரவாயில்ல, வயிற்றில் இருந்தாலும் பரவாயில்ல, நடுவில் இருக்கிற மாதிரி கிட்னியில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, வெளியே வந்து விழுந்துட்டாலும் சந்தோஷம், சிறுநீர் பையில் வந்துட்டாலும் சந்தோஷம். இது நடுவில் இருக்கிறதுனால தான் வலி அதிகமாக இருக்கும், ரொம்ப வலி. அதுதான். ஓகே. அதாவது ஒரு மனிதன் பொய் சொல்கிறானா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு வலி வலிக்கும். ஓகே. காரணமே இல்லாமல் ஒன்றுமே இருக்காது, ஜுரம் இருக்காது, இருந்தாலும் இருக்கலாம், பட் பெரும்பாலும் இருக்காது, ஜஸ்ட் வலி. ஓகே. அடுத்தது இது மாதிரி சிவியராக வலிக்கிறது லேடிஸ்க்கு ஒவேரியன் சிஸ்ட்னால. ஓகே. அந்த ஓவரி 2 சைடு இருக்கு இல்லையா? ஸோ லைட்லேயும் கீழே வரலாம், லெஃப்ட்லேயும் கீழே வரலாம், இல்லை சென்டர்லேயும் தெரியலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா திடீர்னு துடிச்சு போயிடுவாங்க. அந்த ஓவரி சிஸ்ட் ரொம்ப நாளாக இருக்கும், சிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ட்விஸ்ட் ஆகிடும். ஓகே. ஏன்னா அது மொபைல் ஆர்கன்ஸ் இல்லையா? சில ஆர்கன்ஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொன்னேன், சில ஆர்கன்ஸ் மூவ்மெண்ட். நீங்கள் இந்த மெரிகோ ரவுண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் வயிறு, பறக்கிற மாதிரி இருக்கும் வயிறு எல்லாமே. பட்டர்ஃப்ளை இந்த ஸ்டமக், எக்ஸாக்ட்லி. ஸோ குடல் மட்டும் தான் ஆடும், நீங்கள் மேலே கீழே ஆடிட்டு இருக்கோம், கூட அவங்களுடைய யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் ஆடும். ஓகே. இதுதான் கடவுள் மொபைலாக வச்சுருக்கார். அவர் காரணங்கள் நிறைய இருக்கும். மொபைலாக இருக்கிறது ஏன்னா யூட்ரஸ் க்ரோ ஆகணும் இல்லையா? அதுக்கு மொபைல் வச்சுருக்காரு. பவல் கூட சாப்பிட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக சாப்பிட்றதுனால அது எக்ஸ்பேன்ஷனுக்காக அது ஃப்ரீயாக வச்சுருக்காரு. ஓகே. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தான். அதனால் இந்த ஓவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிஸ்ட் பெருசாகி அது ஆக்சுவலாக அது ஒரு ஹேங்கிங்கில் இருக்கும். அங்கே அந்த ஹேங்கிங்கில் அப்படி திரும்பிடுச்சுனாவே அது சிவியர் பெயின் ப்ளஸ் எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். சில லேடிஸ் வந்து ப்ரெக்னன்சி வந்து டியூப்லேயே நடக்குது, யூட்ரஸுக்கு போக மாட்டேது. ஒரு 4 வீக்ஸ் தள்ளி போயிருக்கும் அவங்களுடைய மாதவிடா,
யூரினில் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வலி ஆரம்பிச்சிடும். ஓகே. ஏன்னா டியூப்பில் அது வளர டியூபே உடஞ்சிரும். ஸோ தட் கேன் பி அ ரீசன். ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம், ரொம்ப துக்கமான ஒரு சிவியராக ப்ளீட் ஆகும் அந்த நேரத்தில். ஸோ அது ஒரு சடன் ஆன்செட் ஆஃப் பெயின். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, என்ன ஒரு வலி ஒரு மனிதனை, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஒரு 10 நிமிஷத்தில் இப்படி இருக்கணும் அப்படி திருப்பி போடுறது வந்து இந்த மாதிரி வலிகள் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிற அந்த டைமில் தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, லைக் இப்போ அப்பெண்டிக்ஸாக இருந்தால் அது வந்து வேறொரு விஷயமா இருக்குது. பட் அவங்க வந்து அந்த பேஷண்ட் வந்து இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயங்களெல்லாம் டயக்னோஸ் பண்ண முடியாதா டாக்டர்? இப்போ ஒரு மாதிரி சுமாரான பெயினாக இருந்தால் நமக்கு டைம் இருக்குது கையில். ஓகே ஓகே. ப்ளஸ் ஃபெசிலிட்டியும் கிடைக்கணும். டெஃபினட்டாக ஒரு நல்ல ரேடியாலஜிஸ்ட் ஒரு சிடி ஸ்கேன் சென்டரை வச்சு அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை வச்சு ஓரளவு கணிச்சிடலாம். ஓகே. இது வரைக்கும் வலியே இல்லை, ஃபஸ்ட் டைம் வலி வருது, ஃப்ரெஷ்ஷாக வலி வருது, சின்ன பையன், ஏஜ்டு பீப்புளுக்குலாம் அப்பெண்டிக்ஸ் வராது. கொஞ்சம் 20, 15, ஈவன் 10 years old, 5 years old பேபிஸ்க்குலாம் இருக்குது. 20, 25 மேலே ரொம்ப ரேர். ஸோ ஏஜை வச்சு கணிக்கணும். சடனாக ஒரு வலி, இதுக்கு மேலே ஓவர்லாப் பண்ணுற மாதிரி நிறைய பேஷண்ட் வந்து வீட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸ், டொமஸ்டிக் ப்ராப்ளமால் ஹஸ்பண்டை கோச்சிக்கிட்டு வந்து கூட வயிற்று வலி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து பாரம் ஜாஸ்தி, இது உண்மையாகவே இருக்கான்றது ஃபஸ்ட்டு நாங்கள் யோசிக்கணும். ஜஸ்ட்டு பிகாஸ் பேஷண்ட் சொன்ன உடனே இது அப்படி தான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு சரி, நாங்கள் பேஷண்ட்டை போய் சொல்லலாம், அவங்க மனசில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு இது நிஜமா இல்லைனா இது வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடைய ரிலேட்டட் ப்ராப்ளமானு பார்க்குறோம். சரி, நிஜமா மாதிரி தான் தெரியுதுன்னா காரணங்கள் என்ன, சரி இவங்க சொல்கிற விதம் எங்கே, வலி எங்கே, இதுக்கு இந்த வயசு என்ன, இவ எப்படி வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கு இந்த வலி, இது முன்னாடி வலியே வராமல் இப்போ வந்திருக்கு, இவங்க எதாவது சாப்பிட்டதுனால வந்திருக்கா இல்லை. ஸோ டக் இவங்க ஆனா பெண்ணா, ஓகே ஆண்னா என்னென்ன இருக்கும் அங்கே. அப்போது ஏன்னா டைம் இல்லை, அந்த நேரத்தில் வலி ஜாஸ்தியாக இருக்குது, குடிச்சிட்டு இருக்காங்க அங்கே வலியில். கண்டிப்பாக ஊசி கொடுக்குறோம், ஊசி கொடுத்தா அந்த 2 hour 3 hour நல்லா இருக்குது, திரும்பி வலி வந்துடுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுதான் வந்து நிஜமாவே நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் அந்த ஹீராய்க்காக பண்ணுறது தான் அந்த நேரத்தில் தான் பண்ணணும். இதுதான் நீங்கள் டாக்டர் கிட்ட வரது, வெறும் வலி ஊசி போடுறதுக்காக இல்லை. இதை நம்ம எடுக்கணுமா இல்லை மருந்து கொடுத்து சரி பண்ணலாமா, இது யார் அப்படின்ற கண்டுபிடிப்பு அந்த சிடி ஸ்கேனை வச்சு நல்ல ரேடியாலஜிஸ்ட் அவங்களும் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி, ஓகே கல் தெரியுது டாக்டர், இதுதான் சைஸு கல், அந்த சைஸுக்கு நாங்கள் உடனே யோசிப்போம், சரி இந்த சைஸ் சின்னதாக இருக்கே இது வந்துடலாம் போ, பேஷண்ட்டோட சொல்லுவோம், சார் 24 hours வெயிட் பண்ணுங்கள், ஓகே கல் வந்துடலாம், நம்ம ஒரு சர்ஜரியை உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ அந்த பேஷண்ட்டும் சரி சார் எனக்கு புரியுது, நான் 24 hours வெயிட் பண்ணுறான்னுவாங்க. சில பேர் இல்லை டாக்டர் என்னால் முடியாது இப்பயே எடுத்துருங்கன்னுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணி தரோம். அப்பெண்டிக்ஸ் தெரிஞ்சால் அப்பெண்டிக்ஸ் கிளியர் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டாக்டர் நீங்கள் அப்பெண்டிக்ஸை வந்து மருந்து கொடுத்து சரி பண்ண முடியாதான்னு. மருந்து கொடுத்தா ஒரு வேளை வலி போகலாம் சார், இன்ஃபெக்ஷன் குறையலாம், ஆனால் கண்டிப்பாக திருப்பி வரும். குடல் வால் இன்ஃபெக்ஷன்ன்றது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, எல்லார் குடும்பத்துலேயும் இல்லைனா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தருக்கு அதை அப்பெண்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு இது டிக்கிங் டைம் பாம்புன்னு சொல்லுவோம் அதை நாங்கள். எப்போ வேணால் பஸ்ட் ஆகலாம். அது எதுக்கு, அது வந்தோடனே அது தெரிஞ்சோடனே எடுத்து வெளியே போட்டால் ஒரு தலைவலி முடிஞ்சுது. ஓகே டாக்டர். ஸோ கற்கள் வந்து சைஸை பார்த்து பண்ணுறோம். கிட்னி கற்கள் பொறுத்த வரைக்கும் பித்தப்பை கற்கள்லையும் வருது பிரச்சனை, அது எங்கள் சைடு. கிட்னி கற்கள் யூராலஜிஸ்ட் பண்ணுவாங்க. பட் நாங்கள்லாம் க்ளோஸ் அசி, இது வந்தோடனே யூராலஜிக்கு போகணுமா, கேஸ்ட்ரோ போகணுமா, கைனக் போகணுமான்னு அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்ம ஒரு டாக்டருக்கு வந்து அவன் சொல்யூஷன் கேட்க தான் வந்திருக்கான் தவிர டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறதுக்காக வரல அவன். நம்ம தான் அதை கடை முடிச்சு பண்ணி நானும் என் யூராலஜி கொலிக்கும் சேர்ந்து கூட பண்ணுவோம், இல்லை நானும் என் கைனகாலஜி கொலிக்கும் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ கேஸ்ட்ரோ ஒர்க்குன்னு தனியாக இல்லை, ஏன்னா வயிற்றுல அப்படி கடல் அமைச்சிட்டார், எல்லாம் ஒன்றா தான் இருக்குது எல்லாமே அங்கே. கண்டிப்பாக டாக்டர். பட் அப்ரோச் வந்து லேப்ரோஸ்கோபிக் அப்ரோச்சாக இருந்தால் நிறைய நோய்கள் ஸ்கேனில் தெரியாத நோய்கள்லாம் லேப்ரோஸ்கோப்பில் கண்டுபிடிக்கப்படுது. நிறைய பேருக்கு நம்ப மாட்டீங்க ஐஸ்வர்யா, உள்ளே போயிட்டு அப்பெண்டிக்ஸ் நினச்சி போட்டால் அங்கே டிபி உட்காந்துருக்கும். ஸ்கேனில் தெரியாது, ஏன்னா வானத்து நட்சத்திரம் மாதிரி உட்காந்துருக்கும் உள்ள. ஸ்கேன் என்ன மெக்கானிசம்னா ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு அது இருக்கணும் ஒரு விஷயமும், அப்போ தான் அது ஸ்கேனில் தெரியும். இவன் வந்து 1 மில்லிமீட்டருக்கு 1000 இருப்பான் உள்ள. ஓகே. ஸோ ஸ்கேனில் சொல்லி விட்டுருவாங்க. உள்ள போய் பார்த்தா தான் மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள. ஓகே. இந்த ரூம் மாதிரியே இருக்கும் உள்ள, பட் பொடி அந்த சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் உள்ள. ஓகே. ஸோ இதெல்லாம் நாங்கள் லேப்ரோஸ்கோப்பியில் தான் டயக்னோஸே பண்ணுறோம். ஓகே டாக்டர். ஸோ நிறைய பேர் வந்து லேப்ரோஸ்கோப்பியை சர்ஜரியாக நினைக்காம ஒரு டயக்னோஸ்டிக் டூலாக கூட நினைக்கலாம். ஓகே டாக்டர்.
ஸோ டாக்டர், இப்போது லேப்ரோஸ்கோபிக் வழியாக நிறைய அட்வான்டேஜஸ் வந்து நீங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு லேப்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க? அதாவது கண்டிப்பாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குன்னு நீங்கள் சொல்கிற அந்த தருணத்தில் நான் கேட்க விரும்புகிறேன் டாக்டர். ஓப்பன் சர்ஜரியில் வலி கொஞ்சம் மிகுந்திருக்கும். ஏன்னா மசில் கட் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகே. மயக்கம் கொடுக்குறோம். அதே மயக்கம் தான், ஒன்று ஜெனரல் மயக்கம் இல்லைன்னா முதுகில் ஊசி போட்டு பண்ணுறோம். லேப்ரோஸ்கோப்பியில் மயக்கம் ஜெனரல் மயக்கம் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே. ப்ளஸ் மசில் கட்டிங் இல்லை, மசில் ஸ்பிளிட்டிங்கோட, அதாவது ஜஸ்ட் ஹோல்ஸ் தானே பண்ணுறோம். 5 மில்லிமீட்டர் டயமீட்டரில் ஹோல்ஸ் பண்ணுறோம். அதில் நிறைய விஷயம் பார்க்குறோம். சரி, ஓப்பன் சர்ஜரி இப்போ நீங்கள் அப்பெண்டிக்ஸ்ன்னு நினச்சி போகிறீங்கன்னா அங்கே இன்ஜெக்ஷன் போடுவீங்க, அப்பெண்டிக்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே. ஒருவேளை நீங்கள் ஓவரியை பார்க்கணும்னாலும் கால் பிளாடரை பார்க்கணும்னாலும் முடியாது. ஓப்பன் சர்ஜரியில் அவ்வளோ பெருசாக ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் லேப்ரோஸ்கோப்பியில் ஒரே ஒரு ஹோல் தொப்புல போட்டால் மொத்தம் ஏரியல் வியூ, panoramic view கிடைச்சிடும் எல்லாமே. Okay. Just have to turn the telescope. I can see the gallbladder, I can see the liver, I can see the spleen, perigodal, I can see the uterus, ovary and appendix. Okay. So it's first diagnosis. ஏன்னா ultrasound or CT cannot be the everything of a man's recovery or a woman's recovery. So first reconfirmation or sometimes diagnosis லேப்ரோஸ்கோப்பியில் தான் நடக்கும். நாங்கள் போய் ஓவேரியன் சிஸ்ட்னு நினைப்போம், கிளியர் சிஸ்ட்னு நினைப்போம். அதை பார்த்தா சாக்லேட் சிஸ்டாக இருக்கும். ஓகே. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக. லேடிஸ்க்கு வந்து அது சாக்லேட் சாஸ் மாதிரியே இருக்கும் உள்ள. ஓவேரி சிம்பிள் சிஸ்ட்டுக்கும் ஓவேரியன் சாக்லேட் சிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, சாக்லேட் சிஸ்ட் ஒட்டி போயிருக்கும் உள்ள. இதெல்லாம் ஸ்கேனில் காட்டாது. உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு அது சாக்லேட் சிஸ்டாக இருந்தால் அதுக்கு ஏற்ற எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கொஞ்சம் சக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டிடுதெல்லாம் எடுத்துட்டு ½ அன் ஹவர் 1 ஹவர் நினச்சிட்டு போனால் 2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ மக்கள் அதான் புரிஞ்சுக்கணும். லேப்ரோஸ்கோபி ஆர் சர்ஜரின்றது நம்ம பிளான்டாக நினச்சி தான் போகிறோம். ஆனால் ஃபைனலாக உங்களுடைய நீண்டகால நன்மைக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். உள்ள டயக்னோசிஸ் மாற வேண்டியது மாறணும், லைட்டாக தான் மாறும். மேலே இருக்கிற பிரச்சனை கீழே இருக்குன்னு சொல்ல மாட்டோம், கீழே இருக்கிற பிரச்சனை மேலே, அப்படி மாறாது. உள்ளே போயிட்டு அந்த உறுப்பு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ட்விஸ்டட் ஓவேரியன் சிஸ்ட் எக்டாபிக்காக இருக்கும், இல்லை எக்டாபிக் நினச்சி போனால் ட்விஸ்டட் ஓவேரியன் சிஸ்டாக இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான், பட் அப்ரோச் வேறு மாதிரி. ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம 4 நாட்களும் சரி இன்றைக்கும் சரி நிறைய லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியலான்றது எங்களுக்கு தெரியுது. பட் லேப்ரோஸ்கோபிக்லேயே வந்து பண்ண முடியாத ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எஸ், குட் கொஸ்டின். ஓப்பன் சர்ஜரியில் பண்ண முடியாத சில ஆப்ரேஷன் இருக்குது. அதாவது கேன்சர் உள்ளே போய் பார்க்குறோம், ஒட்டி போயிருக்கு, பண்ண முடியாது. எல்லாத்தையும் எல்லா ஆர்கனையும் பிரிச்சிட முடியாது இல்லையா? கண்டிப்பாக. நான் கேன்சரை எடுத்துட்டேன்னு சொல்லி மொத்த ஆர்கனைஸ் வெளியே போட்டால் அப்புறம் எங்கே இந்த உயிர் வாழுது? அது நிம்மதியாக சாப்பிட்டு ஜீரணமாகுது. ஸோ முடியாதுன்றது கிடையாது. பட் என்னென்னா, ஓப்பன் சர்ஜரியில் ஃபிட்டாக இல்லாதவங்க லேப்ரோஸ்கோப்பியில் ஃபிட்டாக இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அனஸ்தீசியா ஃபிட் இல்லை, பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து கட்டி பெருசாக இருந்தால் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாதுன்றது ஒரு ஐதீகம் இருந்தது. ஓகே. அதாவது முக்கியமாக இந்த யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டி பெருசாக இருந்தால் லேப்பில் பண்ண முடியாது. இல்லைனா இந்த சிசேரி நிறைய பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது சிறுநீர் பையும் யூட்ரஸும் ஒட்டி போயிருக்கிறதுனால அதை லேப்பில் பண்ணக்கூடாது, ஓப்பனில் தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் இருந்த காலம் உண்டு. நம்ம மருத்துவமனையில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே லேப்லேயே முடிச்சிடுறாங்க. ஏன்னா எக்யூப்மெண்ட் நல்லாயிருக்கும், கேமரா இது மாதிரி ஹை டெஃபினிஷன் கேமராஸ், அண்ட் எங்களுக்கும் நிறைய கேட்ஜெட்ஸ் கையில் இருக்குது. ஸோ அது ஈஸியாக டீம் யூராலஜிஸ்ட், பிளாடர் ஒட்டி போயிருந்தால் யூராலஜிஸ்ட் கூடிய இருப்பார், அந்த பிளாடர் அழகாக செப்பரேட் பண்ணி கொடுப்பார். நாங்கள் கேனகாலஜிஸ்ட்டு கூடிய இருப்பாங்க, நாங்கள் போய்ட்டு அதான் யூட்ரஸை லேப்ரோஸ்கோப்பியாவே எடுத்துடுறோம். ஓகே. ஸோ முந்தி இருந்ததெல்லாம் இப்போ நெகட்டிவ் ஆகிட்டே வருது. ஓப்பன் சர்ஜரிலாம் முந்தியெல்லாம் கேன்சர் சர்ஜரியை வந்து லேப்பில் பண்ணக்கூடாது, ஏன்னா ஓப்பனில் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இப்போல்லாம் மருத்துவர்கள் நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் அழகாக, இன்னும் வெறும் சுருக்கமாக, அதாவது ரொம்ப தெளிவாக எக்ஸ்ட்ரா இருக்கிற டிஷ்யூ எல்லாம் கூட அழகாக லேப்ரோஸ்கோப்பியில் கேன்சர் எதுவும் விட்டுறாமல் எடுத்து வெளியே எடுக்க முடியும். இதனால் இனிமேல் வந்து லேப்பில் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு சர்ஜரி தான் பண்ண முடியாது. ஓகே. சிசேரியன் ஆப்ரேஷன். ஓகே. ஏன்னா பாப்பா இவ்வளோ பெருசு, அதை ஒழுங்காக எடுக்கணும், அதெல்லாம் ஹோல்ஸில் எடுக்க முடியாது. அதான் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார், என் பாப்பாவை லேப்ரோஸ்கோப்பில் எடுத்துவீங்களான்னு கேட்டார். ஓ மை காட். நார்மல் டெலிவரி ஆனால் சந்தோஷம், இல்லைன்னா சிசேரியன் பண்ணிதான். அது ஒன்றை தவிர எந்த சர்ஜரியுமே இனிமேல் லேப்ரோஸ்கோபி அப்ரோச் தான் முதல்ல ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே. அண்ட் இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் சர்ஜரி ஐஸ்வர்யா. ஓகே.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதாவது இந்த ஒரு வாரம் முழுக்க வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கேஸ்ட்ரோ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல் இதை பற்றி கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் மெத்தட்ஸை பற்றியும் அதோட டெவலப்மெண்ட்ஸை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி டாக்டர். ஓகே நேயர்களே, இந்த ஒரு வாரம் முழுக்க கேஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு துறையை சேர்ந்த மருத்துவருடன் டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி தொடரும்.